நண்பர்களே, பொதுவாக இந்த வாரம் கூடூர் சந்தையை பொறுத்த வரைக்கும் மீடியமாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப விலை அதிகம்னு சொல்ல முடியாது. மீடியம் சைஸ் குட்டிகள் அதிகமாக வரலனாலும் சின்ன சைஸ் குட்டிகள் நிறைய வந்தது. அதனால் காலையில் வரைக்குமே குட்டிகள் இருந்தது. போன வாரம்லாம் சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. சின்ன சைஸ் குட்டிகளுடைய விலையுமே பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். ఫ్రెండ్స్, ఈ వారం గూడూరు సంతలో ఒంగోలు పిల్లల రేటు పర్వాలేదని தான் చెప్పొచ్చు. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் கூடூர் சந்தையிலிருந்து பெங்களூருக்கு எடுத்து அனுப்பிச்ச குட்டிகள். மொத்தம் 24 குட்டி. செஞ்சிலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தார், எங்கள் மாமியாருக்கு வேணும், அவங்க பெங்களூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக நம்ம எடுத்து அனுப்பின குட்டிகள். அவங்களும் வந்திருந்தாங்க. காலையில் 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க வர்றதுக்கு. ஆனால் குட்டிகள் நின்று இருந்ததுனால பரவாயில்ல. அந்த குட்டிகளை பற்றியும் பார்க்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம். ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు గూడూరు సంత నుంచి బెంగళూరుకు మనం ఎత్తించిన పిల్లలు. మొత్తం 24 పిల్లలు. జత 12,000 అని 20 పిల్లలు, 11,000 అని ఒక 4 పిల్లలు ఎత్తించినాము. అన్ని క్వాలిటీ అయిన పిల్లలు. டீட்டெயில் చూస్తాము. அண்ணா, எங்கேருந்து வர்றீங்க? செஞ்சி. இந்த குட்டி எங்கே போகுது இப்போ? பெங்களூர் போகுது. நம்ம மொத்தம் எத்தனை குட்டி? 24 குட்டி. இப்போ அதில் 4 குட்டி தனியாக எடுத்தோம், 20 குட்டி தனியாக எடுத்தோம். இப்போ 20 குட்டி எவ்வளோ ரேட் எடுத்தது நம்ம? 4 குட்டி 11,000. ஜோடி வந்து 12,000. ஜோடி வந்து 4 குட்டி வரைக்கும் 11,000 எடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாதிரி இருக்கா இந்த குட்டிங்க? குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் பக்ரீத் வரைக்கும் வளர்த்து விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒங்கோல் குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், தெளிவாக கொஞ்சம் கலர் நல்லா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும்னு வந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் வர லேட்டானாலுமே இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் குட்டி நின்று இருந்தது. சரி. இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த சைஸ் தான் ஓரளவுக்கு. இப்போ இந்த ஒரு 6 மாதம் 7 மாதம் வளர்த்தா இது எந்த அளவுக்கு வளருமோ அந்த குட்டி உங்களுக்கு போதும் பக்ரீத்துக்கு. ரொம்ப பெருசு போகாது உங்கள் சைடில். சரிண்ணா. நீங்கள் வந்து எடுத்ததில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களுக்கு. இங்கேருந்து அந்த அது வரைக்கும் வந்து 20 குட்டி வந்து ஜோடி 12. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 4 குட்டி மட்டும் 11,000 எடுத்தோம் இல்லைங்களா? இந்த குட்டி நீங்கள் மேய்ச்சலில் தான் விடுவீங்களா? மேய்ச்சலில் இருக்குது. மேய்ச்சலில் விட்டால் இது வந்து நல்லா வரும். மேய்ச்சல் இல்லாமல் இருந்தால் குட்டிக்கு இறங்கிடு வரும். எடுத்தோடனே ஃபீடு கொடுக்கக்கூடாது, அப்படி தானே? செட் ஆகும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். மேய்ச்சல் வசதியெல்லாம் இருக்குது. லோக்கலில் உங்கள் ஏரியாவில் குட்டி எடுக்காமல் இவ்வளோ தொலைவு எதுக்காக வந்தீங்க? இந்த குட்டி நல்லா இருக்குன்றதுனால இங்கே வந்துருக்குறீங்க. உங்கள் சைடு கொண்டு வந்து வளர்க்குறாங்களா அந்த குட்டிகளை? அங்கே செட் ஆகுது, நல்லா இருக்குது, அங்கே செட் ஆகுதுன்றதுனால இங்கே வந்து எடுத்துக்கணும். பெங்களூர் கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்ல? கூலிங்காக இருக்கும். இது வெயில் தான் தாங்காது. இருக்கிறீங்க. ஆனால் அங்கே பெங்களூர் அளவுக்கு கூலிங் இருக்காதா? நார்மலாக இருக்குமா இல்லை கூலிங்காக இருக்கும்? இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் தெரியாது. இது வெயில் தான் தாங்காது இந்த குட்டிங்க எல்லாமே. பொதுவாக செம்பரி குட்டிங்க கூலிங் ஒன்றாகாது, நல்லா இருக்கும். அதாவது இந்த ஆடு வச்சுருக்குறாங்கல்ல, ப்ரீடிங்க்கு கேட்டால் இந்த கடாவில் தான் கேட்பாங்க. பெருசாகிடுச்சு இதுலேருந்து குட்டி கேட்பாங்க. அப்போ ரேட்டு கொஞ்சம் கூட வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். ఫ్రెండ్స్, వాళ్ళు ఏం చెప్తున్నారంటే మా ఏరియాలో ఈ పిల్లలు తెచ్చి సాగుతున్నారు, బాగున్నాయి, క్లైమేట్కి సెట్ అయినాయి కాబట్టి మేము ఇక్కడ వచ్చి ఎత్తున్నాము. ఈ పిల్లలు బాగున్నాయి, మేము అనుకున్నట్టుగా ఉన్నాయి అట్టని మరి చెప్పినారు. ఈ మారి పిల్లలు ఎత్తే స్టార్టింగ్లో ఎత్తిందే స్టాల్ ఫెడ్లో పెట్టకుండా గ్రేసింగ్కి వదలాలా, గ్రేసింగ్కి వదిలి కొంచెం కొంచెం కదా సెట్ చేసుకోవాలా స్టాల్ ఫెడ్కి అనేదాన్ని చెప్తున్నారు.